16வது ஸ்லோகம். காஞ்சி குண உல்லசது ஸ்ரோணி. காஞ்சி குணோல்லச ஸ்ரோணி ஹிருதய அம்போஜ விஷ்டரம். ஹிருதயாம்போஜ விஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். காஞ்சி குணோல்லச ஸ்ரோணி ஹிருதயாம்போஜ விஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். இடுப்புல ஜொலிச்சு நிற்கிற அரஞானம், பகவானோடு அந்த ரூபம், பகவல் பக்தனோடு மனசுல நிறைஞ்சு நிற்கிறத, பகவானோடு அந்த சிந்தனையில இருக்கிற பக்தனோடு சித்தத்துல வசிக்கிற பகவான், சர்வ அங்க சுந்தரனாயிருக்கிற பகவான் அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த பகவானை இங்க வர்ணனை பண்ணப்படுறது. காஞ்சி குண சொர்ண ரத்ன வஜ்ர வைடூரியங்களால இடுப்புல கயறு மாதிரி அரஞானம் போட்டுருக்கிற பகவான், உல்லசது ஸ்ரோணி ஜொலிக்கிற இடுப்பு. ஸ்ரோணி ஜனன இடுப்பு பிரதேசம். அந்த அரஞான் இடுப்புல போட்டு இருக்கிறதுனாலேயே அந்த இடுப்பு பிரதேசம் ஜொலிச்சு நிற்கிறது. அப்படி இருக்கிற அந்த இடுப்பு பிரதேசத்தை தியானிக்கணும். பாதம் முதலுக்கு கேசம் வரையும், கேசம் முதலுக்கு பாதம் வரையும், அதானது பாதாதி கேசமாயிட்டும் கேசாதி பாதமாயிட்டும் பகவானை தியானிக்கலாம். இங்க சகுணாரூபம், சகுண ரூபத்துல பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து வர்ணிக்க வாக்குமே செய்யறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேசாதிபாத வர்ணனை பார்த்துட்டு இருக்கோம். கிரீடத்திலேருந்து இப்படி பகவானை வர்ணிச்சு வர்ணிச்சு வரத நம்ம பார்க்கிறோம். ஹிருதய அம்போஜ விஷ்டரம். விஷ்டரம் ஜனன பகவானோட வாசஸ்தானம். பகவானோட வாசஸ்தானம் அப்படிங்கிறது ஹிருதய அம்போஜம், ஹிருதய கமலத்திலேயாக்கும் இருக்கு. பகவல் பக்தர்களோடு ஹிருதய கமலத்திலேயாக்கும், ஹிருதயம் அப்படிங்கிற அந்த தாமரையிலேயாக்கும் பகவானோட வாசஸ்தானம். பகவல் பக்தர்களோடு ஹிருதயத்துக்குள்ள பகவான் லக்ஷ்மி சமேதம், லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு சார்வதா எப்பவும் வசிக்கிறார். அப்படி இருக்கிற ஹிருதய கமலநாதனை தியானிக்கணும். அப்படியே நீங்க பகவான் அம்மைக்கு சொல்றார். தர்ஷனியா காணேண்ட விஷயங்களில வச்சுட்டு தமம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக்கும் பகவானோட ரூபம். சௌந்தர்யம் அப்படிங்கிறது ஒரு லஹரியே வாக்கும். அப்படியே நீங்க சொல்லப்படுறது. அழகு அப்படிங்கிறது ஒரு லஹரி, பகவல் ரூபம் அப்படிங்கிறது ஒரு லஹரி. இன்னும் இன்னும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடின ஒரு லஹரிய கொடுக்க கூடின ஒரு பகவல் ரூபத்தை தியானிக்கணும். சாந்தம், சாந்த ஸ்வரூபனாயிருக்கிற பகவல் ரூபத்தை தியானிக்கணும். சத்குணமூர்த்தியாயிருக்கிற பகவான் சாந்த ரூபியாக்கும். மனசு சுருங்கறத்த, துக்க அனுபவம் உண்டாகிறது. மனசு விடர்ந்து நிற்கிறத, ஆனந்த அனுபவம் உண்டாகிறது. மனோநயன வர்தனம். மனசுக்கும் கண்ணுக்கும் பகவல் ரூபம் ஆனந்தத்தை கொடுக்கிறது. பகவத் ரூபம் கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரியே பகவானோட ரூப சிந்தனை மனசுக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஆனந்தத்தை தருது. சந்தோஷ ஆனந்த அனுபவம் வரத்தையாக்குமே நமக்குள்ள அந்த ஹிருதய கமலம் விடர்ந்து நிற்கிறது. ஹிருதயத்துல தாமரக்கண்ணன் வசிக்கிறாரே, ஆனந்த அனுபவம் நமக்கு அந்த டைம்ல உண்டாகிறது. ஹிருதய கமலத்துல உட்கார்ந்து இருக்கிற பகவான் நம்மளை ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆனந்த லஹரியில கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த நானும் இந்த பிரகிருதியும் பரமாத்மாவும்
ஒன்னாக்கும் அப்படிங்கிற பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறத, எல்லா இடத்திலையும் பகவான் மட்டும்தான் உள்ளது, பரபிரம்மம் மட்டும்தான் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத, நம்மளோட மனசு பரிபூர்ணமாயிட்டு விகசிச்சு நிற்கிறது, விடர்ந்து நிற்கிறது. மனசு விடர்ந்தானா நல்ல ஞானம் உண்டாகும். மனசு சுருங்கினானா, நேரோ மைண்டடா இருந்தானாலோ சீத்த விகாரங்கள் உண்டாகிறது. மனசு பிராட் மைண்டட் ஆயிட்டு இருந்தானாக்கா, விகசிச்சானா, நமக்குள்ள அந்த ஹிருதயத்துல சதுர்பாகுவா இருக்கிற தாமர கண்ணனை பார்த்து ஆனந்தம் அடையறதுக்கு சாதிக்கும். மனசு சுருங்கினானா பிரகிருதி விஷயங்களை பார்த்து நம்மளோட இந்திரியங்கள் விஷய சுகங்களுக்கு பின்னால ஓடி நடந்து ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற துக்கங்களை கொண்டு வருது. அதனாலேயே நமக்கு அந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக்கும். அதனால மனசுல நல்ல நிறைய ஸ்பேஸ் உண்டாவர்த்தியாக்கும், ஆனந்த அனுபவம் உண்டாகிறது. பல பல விசாரங்களும் டென்ஷனுமாயிட்டு மனசு இப்படி சுருங்கி போறத்தங்க ஆனந்தம் உண்டாக மாட்டேங்கிறது, துக்கம் தான் உண்டாகிறது. துக்கம் அப்படின்னாக்கா நம்மளை சத்குணத்துக்கு கொண்டு போய் சேர்க்காத்த அவஸ்தையில நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது. பரபிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது பாகவதம் வழி நம்ம தெரிஞ்சுப்போம். பாகவதம் பரிபூர்ணமாயிட்டு 12 ஸ்கந்தங்களும் நம்ம படிச்சு கழிஞ்சானாக்கா, அர்த்தங்கள் சகிதம் தெரிஞ்சு கழிஞ்சானாக்கா, அதுக்கப்புறம் நமக்கு துக்கானுபவம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஜென்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதையே நம்ம ஆத்மாராமனில மனசு லயிச்சு ஆனந்தத்தோடு கூடிட்டு எல்லாவித ஜீவித சௌக்கியங்களையும் அனுபவிப்போம். மனசையும் கண்ணையும் அட்ராக்ட் பண்ணுற அந்த பகவானோட ரூபத்தை தியானிக்கணும் அப்படின்னு கபிலதேவன் அம்மையான தேவகூதி கிட்ட சொல்றார். 17வது ஸ்லோகம். அபீச்ய தர்ஷனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம். அபீச்ய தர்ஷனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே பிருத்ய அனுக்ரஹ காதரம். சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுக்ரஹ காதரம். அபீச்ய தர்ஷனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுக்ரஹ காதரம். அபீச்யா அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற தர்ஷனம், பகவான பார்க்க முடியற அந்த நிகழ்வு. அபீச்ய தர்ஷனம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற பகவத் தர்ஷனம், அந்த பகவத் ரூபத்துல காட்சி தரும் பகவான தியானிக்கணும். சஸ்வது எப்பவும் எல்லா டைம்லையும், சர்வலோக நமஸ்கிருதம் பிரபஞ்சத்துல அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ற அந்த பகவத் ரூபத்தை தியானிக்கணும். மனுஷா மட்டும் இல்லை, தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் கிம்புருஷர்களும் கிண்ணறர்களும் இப்படின்னு ரிஷிகளும் சப்தர்ஷிகளும் மனுக்களும் அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ற அந்த பகவானை தியானிக்கணும், பகவத் ரூபத்தை தியானிக்கணும். எல்லாரையும் கண்ட்ரோல் செய்கிற பகவான், சர்வ சராச்சரங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சரீரத்தை கொடுத்து அவளுக்கு எல்லாவித புண்ணியபாவ கர்மங்கள் அனுபவிக்கிறதுக்கான சிச்சுவேஷனை உண்டாக்கி கொடுத்து கடைசியில சாத்துக்கொடிய ஜூஸா புழிஞ்சு சண்டிய களைஞ்சு சத்து மட்டுமாக்கி மாத்துற மாதிரி அந்த மனுஷாலோடு எல்லாவித ரஜோகுண தமோ குணங்களையும் களைஞ்சு
சத்குணத்தை மட்டும் பிரிச்செடுத்து, பகவானே என்னை கசக்கி சாறு பிழிஞ்சிட்டியே, நீ எல்லாதைக்கு நீ வேற எனக்கு ஆரும் ஆசிரியம் இல்லையே அப்படின்னு அழுது கூப்பிடுற அவஸ்தையில ஜீவனிகளை எத்திச்சதுக்கு அப்புறம் பகவான் அந்த ஜீவனிகளுக்கு பகவல் பூஜை செய்யறதுக்கும் அதே மாதிரி பகவல் கதைகள் கேட்கறதுக்கும் அநியோஜ்யமான சரீரத்தை கொடுத்து பக்தி யாத்திரை செய்ய வச்சு அந்த ஜீவனுகளை பகவல் பதத்துல முக்தி பதத்துல பகவான் கொண்டு செல்லறார். மோட்ச பதத்துல எத்தறதுக்கு ஆசைப்படுற அத்தனை பேரும் பகவான நமஸ்காரம் பண்றான். கைஷோரே 10-16 வயசு பிராயமாக்கும் இந்த கைஷோர வேஷம். கைஷோர பிராயம் அப்படிங்கிறது கைஷோர வயசு 10 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் உள்ள பிராயம். அந்த கைஷோர வயசி சந்தம், அந்த யௌவன அவஸ்தைக்கு பிரவேசனம் பண்ற அந்த பிராயம், அந்த பிராயத்துல சந்தம் ஸ்திதி செய்யற பகவல் ரூபம் தாருண்ய ஆரம்பரம்யம் அப்படி இருக்கிற அந்த ரூபம் யௌவன அவஸ்தைக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிற அழகான வயசாக்கும் அது. அதனாலேயே ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற சுந்தர கோமள ரூபத்தை தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. நாராயணத்துல 100வது தசகத்துல முதல் ஸ்லோகம் இதைத்தான் சொல்றது. அக்ரே வஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலீலோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைராவீதம் நாரதாத்யைர்விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்லோகம் இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றது. அதனால அழகாயிருக்கிற சுந்தர கோமள ரூபத்தை தியானிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிருத்ய அனுகிரக காதரம், பகவல் பக்தர்களுக்கு எந்த ஒரு ஆபத்திலையும் ஓடி வர பக்ததாசனாக்கும் பகவான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர பகவான். பக்தர்களுக்கு அவளுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் சாதிச்சு கொடுக்கறதுக்கு, அனுகிரகங்களை இப்படி வாரி சொரியறதுக்கு ரெடியா நிக்கிற பகவான். பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்கு காதரம் ரொம்ப ரொம்ப தால்பரியமாக்கும் இந்த பகவானுக்குள்ளது அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். அப்படி இருக்கிற அந்த பகவானோடு திவ்யமாயிருக்கிற கைஷோர வேஷத்தை தியானிக்கணும் அப்படின்னு இங்க பகவான் கபிலதேவன் அம்மாவான தேவஹூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 18. கீர்த்தன்யதீர்த்தயசம் புண்ணியஸ்லோகயசஸ்கரம் தியாயேத் தேவம் சமக்ராங்கம் சமக்ர அங்கம் யாவது ந த்யவதே மனஹா. கீர்த்தன்யதீர்த்தயசம் புண்ணியஸ்லோகயசஸ்கரம் தியாயேத் தேவம் சமக்ராங்கம் யாவன்னத்யவதே மனா. கீர்த்தன்ய தீர்த்த யசஸம், பகவானோட யசஸ் மகிமை அப்படிங்கிறத கீர்த்தனம் செஞ்சானாக்கா பாபங்களை எல்லாம் இல்லாம பண்ணி நம்மளை புனிதமாக்கும். பகவானோட யசஸ மகிமைய திருவிளையாடல்களை கீர்த்திக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த ரஜோகுண தமோ குணங்களையும் ராகத்வேஷங்களா இருக்கிற சத்விகாரங்களையும் இல்லாம பண்ணிட்டு சத்குணத்தை ஜாஸ்தி பண்ணும். ராகத்வேஷாதி சத்குணங்களாக்கும் நமக்குள்ள இருக்கிற
அழுக்குகள். அந்த அழுக்குகள் ரஜோகுண தமோ குணங்கள் வழியாக்கும் நம்ம வெளியில பிரகடப்படுத்துறோம். பகவானை கீர்த்திக்கிறவாளோட மனச அழுக்கில்லாதக்கி கிளீன் ஆக்கி வைக்கிறதுக்கு சாதிக்கும். பகவத் கீர்த்தனங்கள் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சர்ஃப் உபயோகிச்சு அழுக்கான துணிய மறுபடியும் மறுபடியும் தோச்சு கிளீன் பண்ற மாதிரி, ராந்தல் விளக்குல சிமினியில இருக்கிற கரியை தொடச்சு கிளீன் ஆக்கினா அந்த ராந்தல் விளக்குக்குள்ள இருக்கிற அந்த தீபம் நல்லா தெளிஞ்சு பிரகாசிக்கிற மாதிரி, ஹிருதய குகையில வசிக்கிற பகவான அந்த தாமரை கண்ணனை கிளியர் ஆயிட்டு காணறதுக்கு நமக்கு சாதிக்கும். புண்ணியபாவ பலமாயிட்டாக்கும் நமக்கு இந்த ஜென்மம் உண்டாகிறது. மனசுல அழுக்கெல்லாம் போய் தூய்மையானாக்கா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதுதான் இந்த மோட்சாவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுறது. பிரகிருதி விஷயங்களிலேந்து விடுபடலாக்கும் மோட்சம். ஜீவிக்கிற இந்த டைமிலேயே பிரகிருதி அப்படிங்கிற இந்த மாயா விஷயங்களிலேந்து விடுபட்டு மனசு பகவானில லயிப்பிக்கிறதுக்கு சாதிச்சானா அது வாழ்ந்துட்டே இருக்கிற டைமில நமக்கு கிடைக்கிற மோட்சாவஸ்தையாக்கும். மோட்சாவஸ்தையில பரம ஆனந்தத்தோடு கூடிட்டு பகவத் சிந்தனையில வாழலாம். அதுக்கப்புறமா நமக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கிடையாது. பரபிரம்ம லயனம் மட்டும்தான் உண்டாகும். தீர்த்த யசஸா இருக்கிற பகவானோட மகிமை அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் மகிமையாக்குமே. புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படின்னு சொன்னாக்கா பகவத் கீர்த்தனங்களை காது கொடுத்து கேட்கறது புண்ணியமாக்கும் அப்படின்னு அர்த்தம். அது பாவங்களை இல்லாம பண்ணும். அதே மாதிரியே புண்ணிய ஸ்லோக கீர்த்தனா பகவானை கீர்த்திக்கிறதும் புண்ணியமாக்கும், அதுவும் பாவங்களை இல்லாம பண்ணும். இங்க சொல்லப்படுறது நம்ம 13வது ஸ்லோகத்துல ஸ்டார்டிங்ல சொன்னத இங்க எடுத்து சொல்லப்படுறது. இந்த அளவுக்கு விசேஷங்கள் இருக்கிற தேவம் அந்த பகவான 13வது ஸ்லோகத்திலேந்து பகவானை இப்படி விசேஷிப்பிச்சதை நம்ம பார்த்தோம். பிரசன்னவதனாம்போஜம் பத்மகர்பாருணேட்சணம் நீலோல்பலதளஷ்யாமம் சங்கசக்ரகதாதரம் லசத்பங்கஜகிஞ்சல்க பீதகௌசேயவாசசம் ஸ்ரீவத்சவட்சசம்பிராஜ கௌஸ்துபாமுக்தகந்தரம் மத்தத்விரேஃபகலயா பரீதம்பனமாலயா பரார்த்யஹாரவலய கிரீடாங்கதனூபுரம் காஞ்சி குணோல்லசத்ஸ்ரோணி ஹிருதயாம்போஜவிஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம் அபீச்ய தர்ஷனம் சாஸ்வத் சர்வலோகநமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுக்ரஹகாதரம் கீர்த்தன்யதீர்த்தயசசம் புண்ணியஸ்லோகயசஸ்கரம் தியாயேதேவம் சமக்ராங்கம் யாவன்னத்யவதே மனா. இப்படியெல்லாம் இருக்கிற தேவம் பகவான சமக்ராங்கம் சர்வாபரண விபூஷணாயிருக்கிற பகவானோடு எல்லா அங்கங்களையும் தியானிக்கணும். பகவானுக்கு தத்ரூபமா இருக்கிற அந்த பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துண்டு தியானிக்கணும். மனுஷாளுக்கு கண்ணை அசைக்க முடியறது, முகத்தை அசைக்க முடியறது, கை கால்களை அசைக்க முடியறது. இப்ப மனசுல
நம்ம தியானிக்கிற அந்த பகவானுக்கு உயிர் இருக்கிற மாதிரி ஒரு ரூபத்தை கொடுத்துட்டு தியானிக்கணும். எது வரைக்குமாக்கும் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது? யாவது எது வரைக்கும் அப்படின்னாக்கா ந செவனே மனஹா, தியானிக்கும் போது மனசு சஞ்சலப்படாம எது வரைக்கும் இருக்கோ, எத்தனை நேரம் வரைக்கும் மனசு ஓடி போகாம இருக்கோ அந்த அளவுக்கு நேரம் வரைக்கும் பகவான அந்த ரூபத்துல தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. கபிலதேவன் அம்மையான தேவகூதிக்கு உபதேசிக்கிறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். பகவத் கதைகள் நம்மள பகவான் கூட கொண்டு செல்லும். அதே மாதிரி பகவானோட ரூபம் நம்மளோட மனசுக்குள்ள ஆழ்ந்து பதிஞ்சானா அது நம்மள பகவான் கிட்ட கொண்டு செல்லும். பகவானோட கண்கள் நம்மளை பார்க்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள திருடமா உறப்பிக்கணும். பகவான் நம்மள புன்னகையோடு கூடி பார்க்கிற மாதிரி நினைக்கணும். நம்ம பகவானை ஸ்துதிக்கிறத பகவான் தலையாட்டி ரசிக்கிற மாதிரி பாவிக்கணும். காருண்ய கடாட்சத்துக்கான அந்த பகவானோட கண்களில ஆனந்த கண்ணீர் தெளிஞ்சு காணற மாதிரி நமக்கு அனுபவப்படணும். கர்தமன் முன்னாடி பிரத்யட்சப்பட்ட பகவான் காருண்யத்தோடு கூடிட்டு ஆனந்த கண்ணீர் விட்ட அந்த இடமாக்கும் பிந்து சரசு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே நம்மளோட முன்னால அந்த பகவான கண்ணுக்குள்ள மனசுக்குள்ள பார்த்து அந்த பகவான் நம்மள காருண்யத்தோடு கூடி பார்க்கறதாயிட்டு நினைச்சுண்டு பகவானோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் இப்படி மின்னி தளங்குறதாயிட்டு நமக்கு காணறதுக்கு சாதிக்கணும். இப்படி நமக்குள்ள நம்ம பகவான சங்கல்பம் பண்ணிட்டு பகவானுக்கு ஒரு ரூபம் கொடுத்து மாயாதகி அந்த ரூபத்தை எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நேரம் தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. பகவானுக்கு ரூபத்தை கொடுத்துண்டு சகுணாகார வர்ணனையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓடி நடக்கிற சுபாவமாக்கும் இந்த மனசுக்கு இருக்கு. சஞ்சலப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி நடக்கிற அந்த மனசு நமக்கு பிரியமானவாளோட ரூபம் நொடியடையில நம்மளோட மனசுக்குள்ள வந்து சேர்றது. பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கலை அப்படின்னாக்கா நம்மளோட மனசை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு சாதிக்காது. அதனால பகவானுக்கு ஒரு அழகான ரூபத்தை கொடுத்துண்டு மனசை அந்த ரூபத்துல பிடிச்சு கட்டவாக்கும் நம்ம செய்யணும். மனசு ஏகாகிரமானாக்கா புத்தி அப்படிங்கிறது அங்க ஆக்டிவேட் ஆகும். ஞானம் அப்படிங்கிறது தெளிஞ்சு பிரகாசிக்கும். பிராணனை கண்ட்ரோல் செஞ்சு மனசு நம்மளோட கட்டுப்பாடுல வரும். அதாக்கு நீங்க சொன்னது பிராணனும் மனசும் தமிழ நல்ல ஒரு பந்தம் இருக்கு. மனசு கண்ட்ரோல் செஞ்சானா பிராணனையும், பிராணனை கண்ட்ரோல் செஞ்சானாக்கா மனசையும் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம சொல்றது இந்த மனசு கேட்கும் பிரகிருதி விஷயங்களுக்கு பின்னால ஓடாதக்கி மனச ஹிருதயத்துல அந்த சதுர்பாகு ரூபத்துல கெட்டி போடுறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு கபிலதேவன் அம்மையான தேவகூதிக்கு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓங்காரத்தையாக்கும் இங்க பிரணவம் அப்படின்னு சொல்றது அந்த பிராணனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஓங்காரம் அப்படிங்கிறது மஸ்ட். ஓங்காரம் அப்படிங்கிறது பிரம்மாண்டம் முழுவன் இருக்கிற ஒரு சிம்போலாக்கும். பிரம்மாண்டம் முழுவன் பிரணவ ஸ்வரூபமாயிட்டாக்கும் இருக்கு. ஜகத்தோடு இந்த பிரபஞ்சத்தோடு ஆதாரமாயிட்டு விளங்கி நிற்கிற பிரணவ மந்திரமாக்கும் ஓங்காரம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமாயிருக்கிற பிரபஞ்சம் ஏதெல்லாம் ரூபத்துல பிரகாசிக்கிறதோ அதெல்லாம் பிரணவ ஸ்வரூபம்தான். அதனால பிராணனை கண்ட்ரோல் பண்ணிட்டு மனச கண்ட்ரோலுக்கு
பிராணாயாமம் வழி கொண்டு வரணும் அப்படின்னாக்கும் இங்க கபிலதேவன் அம்மாவுக்கு உபதேசிக்கிறார்.